அனைவருக்கும் வணக்கம்மா. நாளைய தினம் மாசி மகம், அதோடு கூடிய பௌர்ணமியும் வருது. இந்த நல்ல ஒரு புனிதமான நாளில் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனே பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இறைவனுக்கு உரிய நாளாக கருதப்படும். ஆனால் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இறைவனுக்கும் உகந்தது அப்படிங்கிறது ஒரு பொதுவானதாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எந்த இறைவன்கிட்ட போய் வேணாலும் நமக்கு நம்மளுடைய நல்ல வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். அதுபோக நம்ம மாசி மகத்தன்னைக்கு நல்ல புனிதமான நீராடி நம்ம சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைய தினம் மாசி மகத்துக்கு போகிறப்ப புனித நீர் ஆட அதாவது எங்களால் போய் குளிக்க முடியல, புனித நீராட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு சொம்பு எடுத்துக்கங்க, ஒரு பெரிய சொம்பாக எடுத்துக்கங்க. அதில் நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் போல் வெட்டி வேர் எடுத்து போட்டுக்கோங்க, அப்புறம் பச்சை கற்பூரம் இருந்தால் போட்டுக்கோங்க, வாசனை பொடி எது இருந்தாலும் போட்டுக்கோங்க, ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை கலந்து வச்சுக்கிட்டு அன்றைய தினம் நீங்கள் குளிக்கிற நீரில் கொஞ்சமாக நீங்கள் கலந்து குளிக்கலாம். அது போக கொஞ்சமாக நம்ம அதை உள்ளுக்கும் நம்ம குடிச்சிக்கலாம், கொஞ்சம் போல் குடிச்சிக்கலாம். காலையில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவன்கிட்ட தரிசனம், அதாவது சங்கு பூவை வச்சு பூவால் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்றைய தினம் நம்ம சிவனை வழிபடலாம். அதுபோக மாலை வேளையில் அம்மன் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உகந்த நாள். அன்றைய தினம் போய் நம்ம அம்மன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்ம அம்மன்கிட்ட வேண்டிட்டு வரலாம். அம்மன் அப்படின்னு சொல்லும்போது வேப்பிலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, காலையிலே என்ன பண்ணணும், நம்ம மாசி மகத்தன்னைக்கு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் கோலம் இட்டுட்டு, அதாவது வெளியில் வேப்பிலை 2-3 கொத்து வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி, காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு அன்றைய தினம் நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அது போக மாலை வேளையில் நம்ம என்ன பண்ணலாம்னா, சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பாயாசம் வைக்கலாம். உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இறைவனுக்கு படைச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முழு நேரமாக காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு இரவு நேரமாக படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அது போக அன்றைய தினம் பௌர்ணமி வர்றதுனால, பௌர்ணமி அப்படின்னு சொன்னாவே நம்ம அன்றைய தினம் பௌர்ணமி அன்றைய முழு நிலவை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே ரொம்பவே பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அதாவது இந்த பிரபஞ்சம் அந்த முழுமை அடைகிறப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் இரவு நேரம் அதாவது நம்ம முழு பௌர்ணமியை நம்ம பார்க்கும்போது வேண்டும் போதும் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு போடுறேன். இது மாதிரி நல்ல பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போட்டுட்ருக்கேன். இது எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் மறக்காமல் எல்லாருமே புனித நீர் ஆடிட்டு, அப்படி முடியல அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சொம்பில் வச்சு தண்ணீர் வச்சு அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சு போட்டு நீங்கள் கொஞ்சமாக குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிச்சுட்டு கொஞ்சமாக பருகிக்கிட்டீங்க அப்படின்னா, அதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.